தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் நாகர் கர்னூல் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர்கள் தான் கோவுலா வெங்கடேஷ் மற்றும் லட்சுமி அப்படின்ற இந்த தம்பதியினர். இதில் வெங்கடேஷுக்கு 32 வயது ஆகுது. அவருடைய மனைவியான லட்சுமிக்கு 29 வயது ஆகுது. வெங்கடேஷ் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் கல்வெட்டும் தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. குறைந்த வருமானமாக இருந்தாலும் கூட இந்த கணவன் மனைவி 2 பேருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சரியாக நவம்பர் 3, 2023 வாக்கில் இந்த வெங்கடேஷ் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியூர் போகிறேன். நான் வரத்துக்கு 5 நாட்கள் ஆகும். 5 நாட்கள் வரைக்குமே என்னை கனெக்ட் பண்ண முயற்சிலாம் பண்ணாத. நான் ஃபோனையும் வீட்டில் தான் வச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு வினோதமான முறையில் சொல்லிட்டு அன்றைய நாள் வீட்டை விட்டு கிளம்பி இருந்திருக்காரு. ஆனால் வெங்கடேஷை பார்க்குறது அதுதான் கடைசி அப்படிங்கிறது அன்றைய நாள் அந்த மனைவிக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. நாட்கள் ஆக ஆக 5 நாட்கள் கழித்துமே வெங்கடேஷ் வீட்டுக்கு வரலை. இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற நபர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கால் பண்ணியெல்லாம் விசாரிச்சிருந்துருக்காங்க. ஆனால் யாருமே வெங்கடேஷ் எங்களுடைய வீட்டுக்கு வரவே இல்லை, நாங்களும் பார்த்து 10 நாட்களுக்கு மேலே ஆகுது அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய அண்ணனான கொண்டையா அப்படின்றவரை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக இந்த வழக்கை சீரியஸாக எடுத்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி தொடங்கின சமயத்தில் தான் சுற்று வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு நபர் காணாமல் போயிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்ததுமே இந்த நாகர் கர்னூல் அப்படின்ற பகுதியில் இருந்து 140 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் இந்த வழக்கை விசாரணை பண்ணுற போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடச்சிருந்திருக்கு. அது என்னன்னா, சுமார் 15 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 12, 2023 வாக்கில் ஒரு கிராமப்புறத்தில் போய்கொண்டிருக்கிற ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஆண் நபருடைய சடலத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த சடலத்தினுடைய வாய் எல்லாமே வெந்திருந்தது, என் முகம் கூட ரொம்பவே வெந்திருந்தது. நாங்களும் அடையாளம் தெரியாத சடலம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சுரியில் வச்சிருந்திருக்கோம், நீங்கள் வேணும்னா வந்து அடையாளம் பாருங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நாகர் கர்னூல் போலீஸ் அதிகாரிகள் லட்சுமி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு மார்ச்சுரிக்கு போயிட்டு அந்த சடலத்தை பார்க்கும்போது தான் ரொம்பவே பேரதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. அன்றைய நாள் அந்த சடலத்தை லட்சுமி பார்க்கும்போது முகம் எல்லாமே ரொம்பவே சிதைந்த நிலையில் இருக்குது. ஆனால் கைகால்கள், அந்த நபர் அணிந்திருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது தன்னுடைய கணவர் தான் அப்படிங்கிறத உறுதியும் படுத்துகிறாங்க. தன்னுடைய கணவர் வெளியூர் போயிட்டு சீக்கிரம் வரப்போகிறாரே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த இந்த லட்சுமிக்கு இப்படி ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கல. அன்னைக்கு லட்சுமியோடைய கணவரான வெங்கடேஷுக்கு என்ன தான் நடந்துச்சு? இவரை இந்தளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணது யாராக இருக்கும்? எதனால் வாய் மற்றும் முகங்கள் எல்லாமே வெந்து போன நிலையில் இருந்துச்சு? அப்படி வெந்து போகிற அளவுக்கு அவருடைய முகத்திலையும் வாயிலையும் என்ன தான் ஊற்றப்பட்டுச்சு? 2023 தெலுங்கானா போலீஸ் அதிகாரிகளால் மறக்க முடியாத ஒரு மர்மமான ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர், வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. முதற்கட்டமாக நாகர் கர்னூல் மாவட்ட எஸ்பியாக இருந்த வைபவ் ஜெய்க்வாட் அப்படின்றவர் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் டீமாக ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த டீம் இந்த லட்சுமி கிட்ட தீவிர விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு? யாருக்குமே தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தீவிரமாக கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தும் போது தான் சில உண்மைகள் எல்லாத்தையுமே லட்சுமி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி லட்சுமியும் அவங்களுடைய இறந்து போன கணவருமான வெங்கடேஷ் ஒரு ஜோசியக்காரரை போய் பார்த்ததாகவும், அந்த ஜோசியக்காரர் உங்களுடைய நிலத்தில் ஒரு மர்மமான புதையல் இருக்குது அப்படின்னும், அதோடைய மதிப்பு பல கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னும், இந்த புதையலை உங்களால் சாதாரணமாலாம் எடுத்துட முடியாது, அதுக்காக சில பூஜைகள்லாம் பண்ணணும், அந்த பூஜைகளை பண்ணக்கூடிய ஒரு நபரையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நாங்கள் அவரை போய் பார்த்தோம்.
அந்த நபரும் எங்களுடைய நிலத்துக்கு வந்து பல்வேறு இடங்களில் பூஜைகள்லாம் நடத்தினார், அங்கங்கே மூலிகைகள்லாம் வைத்தார். அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த விலை மதிப்பற்ற புதையலை நீங்கள் எடுக்கணும்னா, உங்ககிட்ட அது வரணும்னா நீங்கள் இன்னும் சில பூஜைகள்லாம் பண்ணணும். அந்த பூஜைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும், நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. ஆனால் வெங்கடேஷ் அவர்கள் எங்ககிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, நாங்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கிட்ட தான் நிலங்கள்லாம் இருக்கு, அதை யாருக்காவது அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துருந்துருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த மந்திரவாதியை முழுவதுமாக நம்பி அவங்களுடைய நிலத்தை ஒரு தனியார் கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைக்கிறாங்க. தொடர்ந்து அந்த 10 லட்ச ரூபா பணத்தை இந்த மந்திரவாதி கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு மேலும் மேலும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். என்னதான் பூஜைகள்லாம் பண்ணாலுமே புதையெல்லாம் அவன் எடுத்து தர மாதிரியே இல்லை. இதனால் சந்தேகமடைந்த இந்த தம்பதியினர் என்னாச்சு, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த புதையலை எடுக்கணும்னா மேற்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அந்த விஷயம் என்னென்னா, புதையலை எடுக்க போகிற அந்த இடத்துல 3 கர்ப்பிணி பெண்களை பலி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த புதையலை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே வெங்கடேஷுக்கு நெஞ்செல்லாம் ரொம்பவே படபடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவன் ஒரு போலி மந்திரவாதி அப்படின்னும் தான் இவங்கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதையே உணர ஆரம்பித்து உடனடியாக அவர் கொடுத்த 10 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி கேட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த மந்திரவாதி, நானே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், சீக்கிரமாகவே உங்களுக்கு புதையலை எடுத்து தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் போனதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு தான் தன்னுடைய கணவர் இந்த மாதிரி இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவலை லட்சுமி போலீஸ் அதிகாரிகள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த மந்திரவாதியோடைய பெயரை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா இந்த பேர் 3 வழக்குகளில் ஏற்கனவே சம்மந்தப்பட்டிருக்கு, ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே அந்த மந்திரவாதி யார், அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா பேக்ரவுண்டுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இறந்து போன வெங்கடேஷோடைய மைத்துனரான கொண்டையா அப்படின்றவர் ஒரு முக்கியமான தகவலை கொடுக்குறாரு. அது என்னன்னா, வெங்கடேஷ் யார்கிட்ட ஃபோன் பேசினாலுமே அந்த காலை ரெக்கார்ட் பண்ணி தான் வைப்பார். அப்படி தான் இந்த சாமியார்கிட்ட பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதனால் அவருடைய மொபைலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மொபைல் கூட வீட்டில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. மேற்கொண்டு கொண்டையா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன கொடுத்துருந்துருக்காருன்னா, இறந்து போன வெங்கடேஷ் வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு பிறகு தான் சேர வேண்டிய இடத்த ரீச் ஆகிட்டதாகவும், நான் இனிமேல் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு நம்பரில் இருந்து எனக்கு கால் பண்ணார். நான் இந்த வெங்கடேஷ் 5 நாட்கள் கழித்து ரிட்டர்ன் வராததுனால மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். அப்போது யாரோ ஒரு டீ கடைக்காரர் எடுத்து பேசினார். அவருடைய ஏரியாவும் அந்த மந்திரவாதி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெங்கடேஷ் அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்ற ஒரு அனுமானத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுக்குறாரு. இந்த மந்திரவாதியோடைய பெயர் 3 வருடத்திற்கு முன்னாடி சரியாக ஆகஸ்ட் 14, 2020 வாக்கில் ரெவெலி அப்படின்ற பகுதியில் 4 பேர் கொண்ட ஒரு முஸ்லீம் குடும்பத்தார்கள் வீட்டுக்குள்ளேயே மர்மமான முறையில் வாயில் நுரத்தள்ளி இறந்து கிடந்ததாகவும், அந்த சமயத்தில் அந்த வழக்கை விசாரணை பண்ண போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுடைய பின்பக்கம் இருக்கிற நிலத்தில் இந்து முறைப்படி செய்யக்கூடிய பூஜை முறைகள்லாம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்கங்கே சிதறி கடந்திருந்ததை பார்த்துருந்துருக்காங்க. இதை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணும்போது இந்த வெங்கடேஷ் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதே மந்திரவாதி தான் அந்த இடத்துக்கும் வந்ததாகவும், அவர் தான் இந்த முஸ்லீம் குடும்பத்தார்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து அவங்க கிட்ட பூஜைகள்லாம் பண்ணுவார், காசெல்லாம் வாங்கிட்டு போவார் அப்படின்ற ஒரு தகவலை அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேஸ் ஃபைலை இந்த வெங்கடேஷ் வழக்கை விசாரணை பண்ணுற போலீஸ் அதிகாரிகள் படிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த இஸ்லாமிய குடும்பத்தார்களுடைய வீட்டில் இறந்து கிடந்தது யாருன்னா 65 வயது நேர்ந்த அசிராபி அப்படின்ற ஒரு பெண்மணி. அடுத்ததா அவங்களுடைய மகள் மற்றும் மருமகனான அஸ்மா பேகம் மற்றும் காஜா பாஷா அப்படின்ற 2 பேர். 4வதா இந்த தம்பதியினரோட 1 வயது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் அந்த வீட்டில் மர்மமான முறையில் வாயில நுர தள்ளி இறந்து கிடந்திருந்திருக்காங்க. இந்த வழக்கில் அந்த போலி மந்திரவாதியை விசாரணை பண்ணபோது போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சார், எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நான் இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த இடத்துலே இல்லை, வேற ஒரு ஊரில் இருந்தேன், எனக்கு பூஜைகள் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இறந்து போன அந்த இஸ்லாமிய குடும்பத்தார்களுடைய நிலங்கள் மட்டும் இந்த மந்திரவாதியோடைய பேரில் மாற்றப்பட்டிருந்ததுனால எதனால் இந்த பேரில் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த இடத்தெல்லாம் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவங்க கிட்டே இருந்த நிலத்தெல்லாம் வாங்கினேன், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ராபி சைன் பண்ணி கொடுத்தது முதற்கொண்டு எல்லா டாக்குமெண்ட்டையுமே மந்திரவாதி சப்மிட் பண்ணியிருந்திருக்கான்.
இதனால தான் அந்த வழக்கில் இருந்து இந்த மந்திரவாதியை விடுவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த கேஸ் ஃபைலில் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அசிராபியா அப்படின்ற அந்த வயதான பெண்மணி கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன இந்து முறைப்படிலாம் பூஜைகள்லாம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டபோது, எங்களுடைய மகளுக்கு நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணுவதற்காகத்தான் இந்த மந்திரவாதியை நாங்கள் வர வச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய குடும்பத்தார்களுடைய இறப்புகளில் அந்த மந்திரவாதிக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால தான் விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் நாகர்கர்னூல் போலீஸ் அதிகாரிகளுக்கு வெங்கடேஷோடைய கொலை வழக்கில் அவருடைய ஃபோனில் இருந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல கடைசியாக அந்த மந்திரவாதி தான் தன்னுடைய ஊருக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிந்ததுமே உடனடியாக அந்த மந்திரவாதியை போயிட்டு கைது பண்ணுறாங்க. 47 வயது இருந்த ரமதி சத்யநாராயணா அப்படின்ற சத்யம் யாதவ் அப்படின்றவர் தான் போலீஸ் அதிகாரிகள் அன்றைய நாள் கைது பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சத்யநாராயணா அப்படின்றவனுக்கு திருமணமாகி சுஜாதா அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலியமாக 2 இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் சத்யநாராயணாவை கைது பண்ண சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு 10 வயது கிட்ட ஆயிருந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாடி வீடு சத்யநாராயணனுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாகவும் மிச்சம் இருக்கிற 3 ஃப்ளோரில் இருக்கிற வீடுகளை வாடகைக்கு விட்டதாகவும் சொல்லப்படுது. இவனை பற்றி பேக்ரவுண்ட்லாம் விசாரித்ததில் ஆரம்ப காலத்தில் ஒரு ரேடியோ மெக்கானிக்காக இருந்ததாகவும் அதன் பிறகு ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டான் அப்படின்னும் திடீர்னு எப்படியோ பணம் வந்து பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு தகவலை அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்ககிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்கான். அது என்னன்னா 2020 இருந்து 2020 வரைக்குமே 11 பேரை தனியால் கொலை பண்ணதாகவும் அவங்களுடைய முகத்தை நான் சிதைச்சிடுவேன், மேற்கொண்டு அந்த வழக்கில் இருந்தும் ஈஸியாக தப்பிச்சு இவ்வளோ நாட்கள் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸை சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகளே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. ஒரு கொலையை தான் இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்ச போலீஸ் அதிகாரிகள் ஒரு முக்கியமான சீரியல் கில்லரை தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது. அவன் யாரெல்லாம் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்தி கொலை பண்ணா அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சத்யநாராயணாவுடைய அம்மாவை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய சொந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு காளி கோவிலில் உட்காந்து பூஜைகள் பண்ணுறது, மந்திரங்கள் பண்ணுறது போன்ற விஷயங்கள் அந்த சமயங்களில் பண்ணி கொண்டு இருந்ததுனால மக்கள் எல்லாருமே அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. அது கூடவே சத்யநாராயணாவுடைய அம்மாவுக்கு ஆயுர்வேத மூலிகைகள் பற்றி சில விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் இது சாப்பிட்டா இது உடம்புக்கு ஆகாது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் கற்றுக்கொள்ளவும் செஞ்சுருந்துருக்கான். அதன் பிறகு தான் சரியாக 2020 நான் ஆரம்பத்தில் சொன்ன இஸ்லாமிய குடும்பத்தார்கள் தான் இவனுடைய முதல் டார்கெட்டாகவும் அமையுது. ஹசிராபியோடைய குடும்பத்தார்கள் கிட்ட லாபகமாக பேசி உங்களுடைய நிலத்தில் புதையல்லாம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பூஜைகள்லாம் அவங்களுடைய நிலத்தில் நடத்தி இருந்திருக்கான். அப்படி பூஜைகள்லாம் நடத்தி முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய நிலத்தில் இருந்து அந்த புதையல் மட்டும் கிடைச்சதுமே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, இந்த நிலத்தோடைய மதிப்பெல்லாம் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதை எல்லாத்தையுமே அந்த இஸ்லாமிய குடும்பத்தார்கள் நம்பி இருந்திருக்காங்க. இறுதியாக அதற்கு ஃபீஸாக இவன் என்ன கேட்டிருந்திருக்கானா, அந்த குடும்பத்துக்காக இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவனுடைய பேரில் அவர்கள் சம்மதத்தோடையும் சுயநினைவோடையும் மாற்றி இருந்திருக்கான். அதன் பிறகு தான் புதையல் எடுத்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தையுமே இவங்க வாங்கிப்பாங்க. அதனால் இவங்களை தீர்த்து கட்டுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷ மூலிகைகள்லாம் எடுத்துக்கொண்டு சரியாக ஆகஸ்ட் 13, 2020 வாக்கில் அந்த குடும்பத்தார் களுடைய வீட்டுக்கு போயிட்டு சில பூஜைகள்லாம் நடத்துகிற மாதிரி அவங்க கிட்ட தீர்த்த மாதிரி கொடுத்துருந்துருக்கான். அதன் பிறகு அதை எல்லாருமே பருகுனதுமே கொஞ்ச நேரத்திலே வாயில நுர தள்ளி இறந்து போயிருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க என்ன இவங்க வீட்டை விட்டு இன்னும் வெளியில் வரலையே அப்படின்னு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவங்க இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் வழக்கு பதிவு பண்ணி இந்த சத்யநாராயணாவை விசாரணை பண்ணும்போது நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மட்டும்தான் அப்படின்னு சமாளித்து அந்த வழக்கில் இருந்து எஸ்கேப் ஆகி இருந்திருக்கான். இந்த அசிராவுடைய குடும்பத்தில் அசிராவை சேர்த்து அவங்களுடைய மகன், மருமகன், பேரன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேரை அந்த சமயத்தில் இந்த சத்யநாராயணா கொலை பண்ணியிருந்திருக்கான். 5வதா சரியா டிசம்பர் 23, 2021 வாக்கில், அதாவது அந்த இஸ்லாமிய குடும்பத்தார்கள் கொலை செய்யப்பட்டு 15 மாதம் கழித்து ஸ்ரீனிவாசுலு அப்படின்ற ஒரு நபர் கொல்லாப்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற தன்னுடைய மகளை பார்த்துட்டு ரிட்டன் வரதா சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போயிருந்திருக்காரு.
ஆனால் 2 நாட்கள் கழித்து சரியாக டிசம்பர் 25, 2021 இந்த சீனிவாசலோடைய வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி நரசிங்கப்பூர் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு மரத்துக்கு கீழே ரொம்பவே அனாதை பிணம் மாதிரி இறந்து கிடந்திருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய உடம்புல எந்தவித காயமுமே இல்லை. இதனால் போலீஸ் அதிகாரிகளும் இவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த குடும்பத்தார்களுக்கு தகவல் எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இந்த சீனிவாசலுடைய மகனான 30 வயது இருந்த ரமேஷ் அப்படின்ற நபருக்கு இந்த சத்யநாராயணா மேலே தான் சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 7-8 வருடத்திற்கு முன்னாடி அவங்களுடைய மகளான மகேஸ்வரி அப்படின்றவங்களுக்கு மகேஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமண வாழ்க்கை நல்ல விதமாக போய்கொண்டு இருந்த சமயத்தில் தான் இந்த மகேஷுக்கு வேற ஒரு பெண் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பெண்ணுடைய வீட்டாருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால ஸ்ரீனிவாசலுடைய மகள் என்ன பண்றாங்க, தன்னுடைய 3 வயது மகளை அழைத்து கொண்டு அப்பாவுடைய வீட்டுக்கே வந்து இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த சீனிவாசலுடைய மருமகனான மகேஷ் அப்படின்றவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் சத்யநாராயணாவை போய் இவன் சந்திச்சிருந்திருக்கான். அவன் கொடுத்த மூலிகைகள் சாப்பிட்டதுமே இவனுக்கு உடல்நிலை எல்லாமே சரியாக போயிருந்திருக்கு. இதனால் இவன் என்ன ஒரு பிளான் பண்ணுறான்னா, இந்த சத்யநாராயணா அப்படின்றவன் கிட்டேயே உதவி கேட்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இடையூறாக இருக்கிற என்னுடைய மாமனாரை போட்டு தள்ளணும் அப்படின்னு உதவி கேட்டதுமே அதற்கு இந்த சத்யநாராயணா என்ன சொல்லியிருந்திருக்கானா, உன் பேரில் இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையுமே என் பேரில் எழுதி கொடு, அப்படி இல்லைன்னா 10 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். மகேஷும் வேலை முடிஞ்சதுமே என் பேரில் இருக்கிற நிலம் எல்லாத்தையுமே உனக்கு எழுதி தரேன், நீ இதை மட்டும் எப்படியாவது பண்ணிடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் மகேஷ் சரியாக 6 வருடங்கள் கழித்து தன்னுடைய மனைவியை அழைப்பதற்காக ஸ்ரீனிவாசலுடைய வீட்டுக்கு வந்து இருந்திருக்கான். அந்த சமயத்தில் நான் தெரிஞ்சிட்டேன், இனிமே உங்களுடைய மகளை நல்ல விதமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை தன்னுடைய வீட்டுக்கே இந்த மகேஷ் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் தங்களுடைய மகளை பார்ப்பதற்காக சீனிவாசலு இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காரு. அப்போது இந்த மகேஷ் அப்படின்றவன் சத்யநாராயணா கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அவன் கொடுக்குற மூலிகைகள் சாப்பிட்டதுமே அவர் இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த சீனிவாசலுடைய வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மரத்தடிக்கு கீழே போட்டுட்டு இவனுங்க எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கானுங்க. தொடர்ந்து சீனிவாசலுடைய மகன் மட்டும் தன்னுடைய அப்பாவுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சில வருடங்கள்லேயே இந்த சத்யநாராயணா மாட்டினதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ரமேஷ் அப்படின்றவருக்கு தெரிய வருது. ஆறாவதா அந்த இஸ்லாமிய குடும்பத்தார்கள் இறந்து 2 மாதம் கழித்து சலீம் பாஷா அப்படின்ற ஒருத்தரை அதே மாதிரி ஆசை காட்டி அவருடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு அவரையும் விஷ மூலிகை கொடுத்து கொலை பண்ணியிருந்திருக்கான். 7வதா இந்த ஸ்ரீனிவாசலு அப்படின்றவர் இறந்து 1 வருடம் கழித்து சரியாக நவம்பர் மாதம் 2022 லிங்குசாமி அப்படின்ற அவருடைய நெருங்கிய நண்பரை இதே மாதிரி கொலை பண்ணியிருந்திருக்கான். ஆன்லைன் போர்ட்டல் மூலியமாக அவருடைய சொத்துக்கள் எல்லாமே தன்னுடைய பேருக்கே மாற்றி இருந்திருக்கான். அதன் பிறகு 7 மாதம் கழித்து சரியாக ஜூன் மாதம் 2023 ஸ்ரீதர் ரெட்டி அப்படின்ற ஒருத்தரை அந்த மாதிரி கொலை பண்ணியிருந்திருக்கான். அதற்கு அடுத்த 2 மாதத்திலேயே ஆகஸ்ட் மாதம் 2023 9 மற்றும் 10வது நபராக அப்பா மகளான பீர்ராம் மற்றும் திருபத்தம்மா அப்படின்ற 2 பேரையும் இதே மாதிரியான பேட்டர்ன்லேயே கொலை பண்ணியிருந்திருக்கான். இவன் கொலை பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய முகத்தை எல்லாத்தையுமே ரொம்பவே கொடூரமான முறையில் பக்கத்தில் இருக்கிற கல்லாலேயே அடித்து முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி இருந்திருக்கான். மேற்கொண்டு அவங்களுடைய உடம்புகளில் என்னென்ன கலந்திருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்காத அளவுக்கான ஒரு விஷ மூலிகைகள் எல்லாமே கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இறுதியா 11வது நபரா சரியா டிசம்பர் மாதம் 2023 நம்ம இன்ட்ரோல பார்த்த கோவலு வெங்கடேஷ் அப்படின்ற நபரை தான் இந்த 10 பேரையும் எந்த மாதிரியான பேட்டர்னில் கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த வெங்கடேஷையும் கொலை பண்ணிட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அவனுடைய சடலத்தையும் தூக்கி போட்டிருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுடைய வீடை கைப்பற்றி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாருக்குமே இவன் ஒரு கொலையாளி அப்படிங்கிறத கேட்டதுமே ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காங்க. ஏன்னா இவன் காலை நேரத்திலையும் சாயங்கால நேரத்திலையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே வேனில் இருந்து அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக தான் இவன் இருந்திருக்கான். எல்லாருக்கிட்டுமே அன்பாக தான் பேசியிருந்திருக்கான். இதனால் துளி அளவு கூட யாருக்குமே சந்தேகம் வராமலே போயிருந்திருக்கு. இவனுடைய மனைவியான சுஜாதா கிட்ட இதை பற்றி கேட்கும்போது எனக்குமே இதை பற்றி தெரியவே தெரியாது, எங்கே வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட என்னை பயங்கரமாக அடிப்பார், அதனால் நான் அதை பற்றி கேட்டுக்கவே மாட்டேன், வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் அவர் கரெக்டாக வாங்கி போட்டுருவார், அதனால் நான் அவர்கிட்ட எதையுமே பேசுறது கிடையாது அப்படின்னு அழுதபடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இந்த சத்யநாராயணாவுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
ஒரு மனிதனுடைய அதீத நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் அவனுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சத்யநாராயணா மாதிரியான ஆட்களும் இன்னமும் நம்மளை சுற்றி தான் வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.